போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று தலைமைச் செயலகத்தில் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவால், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண், போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர், தாம்பரம் கமிஷனர் அமல்ராஜ், ஆவடி கமிஷனர் சங்கர் மற்றும் போதை தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், போதைப் பொருள் விற்பவர்கள் மீது இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை விட இன்னும் அதிகமாக கண்காணித்து போதைப் பொருள் கடத்தி வருபவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும், துறை வாரியாக செயல் திட்டங்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை வலியுறுத்தினார். பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த மனுவை நீதிபதிகள் அபய் யசோகா, உஜ்ஜல் புயன் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இதன்படி மே 15ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது அமலாக்கத்துறை சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி மற்றொரு வழக்கு சிறப்பு அமர்வு முன் விசாரணைக்கு வருவதால் விசாரணையை கோடை விடுமுறையின் முதல் வாரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என வாதிட்டார். அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வக்கீல் CA சுந்தரம் ஆஜராகி மனுதாரர் 330 நாட்களுக்கும் மேலாக சிறையில் உள்ளார், இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் 300 நாட்களுக்கு மேல் சிறையில் இருப்பதால் மனுதாரருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற வாதம் ஏற்கும்படி இல்லை. 2.5 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருப்பவர்களின் வழக்குகள் உள்ளன என குறிப்பிட்டு ஒத்திவைக்கப்பட்ட விசாரணை மீண்டும் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சொலிசிட்டர் ஜெனரல் வேறு ஒரு வழக்கில் ஆஜராவதால் வழக்கு விசாரணையை வேறு ஒரு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வாதிட்டது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. வழக்கை உடனடியாக நாளைக்கே விசாரிக்க வேண்டும் என்ற செந்தில் பாலாஜியின் தரப்பின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என திட்டவட்டமாக கூறிவிட்டனர். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லியில் நடைபெறும் காவிரி தொடர்பான கூட்டங்களில் அதிகாரிகள் ஆன்லைன் மூலம் பங்கேற்பார்கள் என்ற முடிவை கைவிட்டுவிட்டு நேரில் சென்று பங்கேற்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட தண்ணீர் பந்தலை தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த சில நாட்களாக வெயில் அதிகமாக இருந்ததால் தண்ணீர் பந்தலை திறந்தோம். ஆனால் இன்று மழை பெய்துள்ளது. இருந்தாலும் மக்களுக்கு சூடான சாப்பாடு வழங்கி இருக்கிறோம். நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருந்தோம். நாம் தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக வானமே தண்ணீர் கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சூடு தணிய வேண்டும், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே நமது விருப்பம். தற்போது சூரியன் மறைந்திருக்கிறது, மழை பொழிகிறது. மழை பெய்தால் குளங்கள் நிரம்பி தாமரை மலரும். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சிதான். இன்று டெங்கு தினம். சனாதனத்தை டெங்கு போல் ஒழிப்போம் என்றார்கள். ஆனால் டெங்குவையே இன்னும் ஒழிக்கவில்லை. 10 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ளது. அரசு உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். மழை காலங்களில் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று பேசினார். உச்ச நீதிமன்றம் நேற்று வழங்கியுள்ள அதிரடி உத்தரவில், சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்கும் போது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் எனும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட நபரை அமலாக்கத்துறை கைது செய்ய முடியாது என தெரிவித்துள்ளது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு சிறப்பு நீதிமன்ற அனுமதியின்றி யாரையும் கைது செய்யக்கூடாது என கூறியுள்ள உச்ச நீதிமன்றம் அனுப்பிய சம்மனின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் ஆஜரானால் அவர் கஸ்டடியில் உள்ளதாக கருதக்கூடாது எனவும், அவரை கஸ்டடியில் எடுக்க நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அனுமதி பெற வேண்டும் என்றும், அதற்காக அமலாக்கத்துறை கூறும் காரணங்கள் திருப்தி அளித்தால் மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மேலும் நீதிமன்றம் அனுப்பிய சம்மனின் கீழ் ஆஜரானவர்கள் ஜாமீனுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை எனவும் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியா நாட்டின் பிரதமராக இருந்து வரும் ராபர்ட் பிகோ அரசு நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று உரையாடி கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த மர்ம நபர் சரமாரியாக சுட்டதில் வயிற்றில் 4 துப்பாக்கி குண்டுகள் துளைத்து பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையே பிரதமர் ராபர்ட் பிகோவை துப்பாக்கியால் சுட்ட மர்ம நபரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ஸ்லோவே
ஸ்லோவேக்கியா பிரதமர் மீதான துப்பாக்கி சூடுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஸ்லோவேக்கியா பிரதமர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும், ஸ்லோவேக்கியா பிரதமர் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான கொடூர செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் பிரதமர் ராபர்ட் பிகோ விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அமெரிக்க சமூகம் தொடர்பான 2 நாள் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வாஷிங்டன் வந்திருந்த அமெரிக்காவின் பிலடெல்பியாவை சேர்ந்த இதய நோய் நிபுணரும் பிரபல இந்திய அமெரிக்க சமூக தலைவருமான டாக்டர் பிந்துகுமார் கன்சுபடா பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆட்சியில் இந்தியர்களின் இமேஜை இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மோடி இப்போது உலகளாவிய தலைவராக கருதப்படுகிறார் என்று கூறிய மருத்துவர் பிந்துகுமார், இந்தியாவின் பெருமை, இந்திய பண்பாடு மற்றும் யோகா, தியானம் மற்றும் ஆயுர்வேதம் பற்றிய பண்டைய இந்திய அறிவுக்கு மோடி புத்துயிர் கொடுப்பதாகவும் கூறியுள்ளார். கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் நாட்டின் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளதாகவும், இந்திய இளைஞர்களிடையே நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட பிரச்சனையை குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு, பெண்ணுக்கு கொடுமை நடந்தால் விடமாட்டோம் என்று கூறிய பிரியங்கா வத்ரா, இதுகுறித்து ஆம் ஆத்மி விவாதித்து முடிவெடுக்கும் எனவும், பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், பெண்கள், விவசாயம் மற்றும் தொழிலாளர்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர்கள் பேச வேண்டும் எனவும் பதிலளித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள குப்வாரா மாவட்டத்தில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குப்வாரா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சி செய்து வருவதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்த நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காஷ்மீர் போலீசார் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் 4 பேரும் சிக்கிய நிலையில் அவர்கள் சடார் சடார் என சரமாரியாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். சீனா சென்ற ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாட்டு உறவு குறித்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் புட்டின் ஆலோசனை நடத்தினார். 5வது முறையாக பதவியேற்ற பிறகு ஜின்பிங் அழைப்பின் பேரில் அதிபர் புட்டின் மேற்கொண்டுள்ள முதல் வெளிநாட்டு பயணம் இது. தன் வினை தன்னை சுடும் என்னும் பழமொழிக்கேற்ப சீனாவில் கொரோனா பரவலுக்கு பிந்தைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது. சீன பொருளாதாரம் மேலும் மோசமடையும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ள நிலையில் சரிவை மீட்டெடுக்கும் வகையில் சீனா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அது பலன் அளிக்கவில்லை. ரஷ்யா யுக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா மறைமுகமாக செயல்பட்டு வருவதாக கூறி அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்டவை அதன் மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதிப்பதால் அதன் பொருளாதாரம் மந்த நிலையை அடைந்துள்ளது. இந்த நிலையில் சுற்றுலா மூலம் தங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடிவு செய்துள்ள சீனா, சொகுசு கப்பல்கள் மூலம் சீனாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலவசமாக விசா வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. சீனாவின் துறைமுக நகரங்களான ஷாங்காய் உள்ளிட்ட 13 நகரங்கள் வழியாக சொகுசு கப்பல்களில் பயணம் செய்து சீனாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் சீன பயண முகமைகளால் அங்கீகாரம் பெற்ற சுற்றுலா குழுக்கள் ஷாங்காய், தியான்ஜின், குவாங்சோ, சான்யா உட்பட 13 சீன நகரங்களில் உள்ள கப்பல் துறைமுகங்கள் வழியாக சொகுசு கப்பல்களில் இலவசமாக சீனாவிற்குள் நுழையவும், 15 நாட்களுக்கு வரை தங்கி கடலோர மாகாணங்கள், நகராட்சிகள் மற்றும் தன்னாட்சி பகுதிகள் மற்றும் பீஜிங் செல்லலாம் எனவும் அறிவித்துள்ளது. இன்றைய IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை மற்றும் லக்னோ அணிகள் களம் காண்கின்றன. போட்டி சரியாக இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை CSK மற்றும் RCB மோத உள்ளன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அவசிய செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஜனனி சைனிங் ஆஃப்.